பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை நோக்கி தன்னுடைய யுஎஸ்எஸ் ட்ரிபோலி கப்பல் மற்றும் டெஸ்ட்ராயர்கள் இன்னும் சில விமானந்தாங்கி கப்பல்கள் பல்லாயிரக்கணக்கான சோல்ஜர்களை ஏற்றிக்கொண்டு கிளம்பி விட்டதாக அவர் அறிவித்து இன்றோடு 15 நாள்கள் ஆகின்றன. இன்னும் வந்து சேரல. இங்க ஜப்பான் கடலில் இருந்து அவர்கள் வருவதற்கு இந்தியாவை இலங்கையை சுற்றி கொண்டு வர வேண்டும். சரி, 1 மணி நேரத்துக்கு 25 நாட்டிக்கல் மைல் தான் போகும். 10 மணி நேரத்துக்கு 250 மைல் தான் போகும். சரி, அவர்கள் சொல்லுவதில் எந்த அளவிற்கு உண்மை? ஈரானை திசை திருப்புவதற்காக இந்த நாடகமா? எங்கிருந்து தாக்கப் போகிறார்? எர்பில் நகரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஈராக்கினுடைய எர்பில் நகரம் ஏன் எர்பில் நகரத்தை காலி செய்து நேட்டோ படை கிளம்பியது? பாக்தாத்தை காலி செய்தும் நேட்டோ படை கிளம்பியது. எர்பில் நகரத்தில் என்ன சிக்கல்? எர்பிலில் இருந்து ஈரானுக்குள் நுழைவது மிக எளிது, தரைவழி மார்க்கமாக. அப்படி நுழைவதற்காக திசை திருப்பும் நாடகமாக இந்த கப்பற்படையின் மூலம் தீவுல இறங்குறது மாதிரி எல்லாம் போக்கு காட்டி ஈரானுடைய கவனத்தை திருப்பி எர்பில் வழியாக இவர்கள் தரையிறங்குவார்களா, தரைப்படையை கொண்டு வருவார்களா என்றால் எர்பிலிலே என்ன சிக்கல், ஈராக்கில் என்ன சிக்கல், ஈராக் ஏன் சைடு மாறியது என்றெல்லாம் இந்த காணொலியிலே பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொலி ஒவ்வொன்றும் உங்களை வந்தடையும். கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். முதலில் நம்ம எர்பில் நகரத்தை பற்றி பார்த்துருவோம். எர்பில் என்பது குர்திஸ்தான், அதாவது ஈராக்குடைய வட மேற்கே இருக்கின்றது தான் இந்த குர்திஸ்தான் பகுதி. இந்த குர்திஸ்தான் பகுதியினுடைய முக்கியமான நகரம் தான் எர்பில். இந்த எர்பிலில் தான் அமெரிக்கர்களுடைய மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பு, கிட்டத்தட்ட 2வது பென்டகன், வளைகுடா நாடுகளுக்கான பென்டகன் இங்கேதான் இருக்குன்னு நம்ம வெளிப்படையாவே சொல்லலாம். அந்த அளவிற்கு ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரத்தை தங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். யார் உருவாக்கியது? யார் இதற்கு விதை போட்டது? யார் உருவாக்கியது? இது ஒரு ஸ்டோரி. கொஞ்சம் சலிப்பு இல்லாம பாருங்க, தொடர்ந்து பார்த்தால்தான் புரியும். இதற்கு விதை போட்டவர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ். இவங்க திட்டமிட்டு பென்டகன், அமெரிக்க அதிபர் எல்லாமே அந்த கொள்கை வகுப்பாளர்கள் திட்டமிட்டு தங்களுக்கு இன்னொரு பென்டகன் வேண்டும் என்பதற்காக ஈராக்குக்குள்ள நுழைகிறாங்க. அவர்களுடைய வேலை என்பது சதாம் ஹுசைனை காலி செய்துவிட்டு ஈராக்கில் இருந்து இந்த குர்திஸ்தான் பகுதி, அதாவது இந்த குர்திஸ்தான் பகுதி என்பது இந்த எர்பில் நகரை வைத்து இங்கிருந்து துருக்கியில கொஞ்சம் குர்திஸ்தான் இருக்கு, சிரியாவுக்குள்ள கொஞ்சம் குர்திஸ் பகுதி இருக்கு. இந்த பக்கம் குர்திஸ்கள் வாழ்கிறார்கள், ஈரான் பக்கம் ஈராக்ல. இந்த பகுதியை தான் அவன் நோட் பண்ணி இங்கே ஒரு ராணுவ தலைமையகத்தை வைத்து விட்டால் இந்த குர்திஸ் பகுதியை எதிர்காலத்தில் தனி நாடாக்கி அங்கே இருந்துகிட்டு இஸ்ரேல் மாதிரி இங்கே இந்த எண்ணெய் வள நாடுகளை தங்களுடைய அடிமையாக வைத்திருக்கலாம், கண்காணிக்கலாம் என்பதுதான் இவர்களுடைய குறிக்கோள். அதற்காகத்தான் இவங்க என்ன பண்றாங்க, ஈராக்ல குழப்பத்தை தூண்டி சதாம் ஹுசைன் அவர்களை தூக்கிலே போட்டு அதன் பிறகு இவங்க என்ன பண்றாங்க, ஈராக்கில் தங்களுடைய பொம்மை அரசு ஒன்றை உருவாக்கி வைத்து விட்டு எலெக்ஷன் நடத்துறோம்னு சொல்லி எலெக்ஷன் நடத்தி சதாம் ஹுசைனுக்கு எதிரான சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி அவங்க கையில் ஆட்சியை கொடுத்து விட்டு இவங்க எர்பில் நகரத்தை சுற்றி அந்த குர்திஸ்தான் பகுதியில் தங்களுடைய ராணுவ தலைமையகம், ராணுவ முகாம்கள், பெட்ரோலிய எண்ணெய் கிணறுகளுக்கான கம்பெனிகள், அந்த துறப்பன இது அந்த சகலமும் அமெரிக்கா மாதிரியே இங்க பண்ணிட்டாங்க. பண்ணி அங்கிருந்து நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆயில் எடுக்கிறாங்க. எடுக்கிற ஆயில்லாம் எர்பில் தான். வரவு செலவு, பேங்கிங், அது இது எல்லாமே எர்பில் தான். வரவு செலவு எல்லாமே எர்பில் தான். எர்பில் தான் எல்லாம் நடக்கிறது. அதே சமயம் அமெரிக்கா என்ன செய்யறாங்க, ஈராக்கில் இருந்து இளைஞர்களை தேர்வு செய்து ஈராக் ராணுவத்திற்காக பயிற்சி கொடுத்து நல்ல சம்பளம் கொடுத்து அவங்கள ஈராக்கிய படையில சேர்க்கிறாங்க. ஆனால் ஒன்றை கவனிக்க மறந்து விட்டது அமெரிக்க அரசு. ஈரானியர்களும் முஸ்லிம்கள் தான், ஷியாக்களாக இருந்தாலும் ஈராக்கியர்களும் முஸ்லிம்கள் தான். ஏதாவது ஒரு பொது பிரச்சனையில் இவர்கள் ஒன்றிணைவார்கள், ஏதாவது ஒரு பொது பிரச்சனையில் இவர்கள் ஒன்றிணைவார்கள் என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். இவங்க தங்களுடைய நாட்டு சோல்ஜர்கள் மாதிரியே வளர்த்தெடுக்கிறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கினால் ஈரானுடைய இந்த குர்திஸ் பகுதியும் ஈரான்ல இருக்கிற பகுதிகள், அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் நிறைய திருமண உறவு பண்ணியிருக்காங்க. இந்த பக்கத்துல
போக்குவரத்து அதிகம் இருக்குது, கம்யூனிகேஷன் நிறைய இருக்குது. ஈரான் என்ன செய்கிறது? தன்னிடமிருந்து இஸ்லாமிய அறிஞர்களை மட்டும் அனுப்புகிறார், பேசுறாங்க. இவன் சம்பளம் கொடுத்து ராணுவத்தை உருவாக்குனா அந்த ராணுவத்திடம் பேசுகிறார்கள் ஈரானியர்கள். நாங்க பாருங்க எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பாலஸ்தீனத்துல. பாலஸ்தீன மக்களுக்கு நம்மை விட்டால் யார் இருக்கிறார்கள் சொல்லி பேசி 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 இவர்களுடைய மனதை மாற்றி தங்களுக்கு ஆதரவாக திருப்பி வைத்துக் கொண்டார்கள். காலம் வரும்போது நாங்கள் வெளிப்படுகிறோம்னு இவங்களும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. இப்பொழுது காலம் கனிந்தது. அமெரிக்காவே எதிர்பார்க்கல இவ்வளவு ஒரு பெரிய பேரிடி தங்கள் தலையில் வந்து விழும் என்று. அது என்னன்னா, ஈராக் அரசே வேறு வழி இல்லாமல் இது எப்படி ஆரம்பமானா, இந்த ஈராக் அரசுக்கு எதிராக அமெரிக்காவிற்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் போராட்டத்தை தூண்டிவிட்டு மக்கள் வீதிக்கு வந்து பல்லாயிரக்கணக்கில் போராட ஆரம்பிக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் மக்கள் அமெரிக்காவிற்கு எதிராக ஆளுகின்ற ஈரான் பொம்மை அரசுக்கு எதிராக திரும்பின உடனே இந்த அரசு என்ன செய்து சுதாரிச்சுக்கிறாங்க. இனி நம்ம இல்லை இருந்தா நம்மளை புரட்சி மூலம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்க எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே சமயம் ஈரானுடைய இந்த இளைஞர்கள், பெரியவர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் இவங்க எல்லாமே இவங்களோட பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிறார்கள். சமீபத்திய இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஆரம்பிச்ச உடனே, அலி காமைனி கொல்லப்பட்ட உடனே, 86 வயது முதியவர் கொல்லப்பட்ட உடனே ஈராக்கில் மிகப்பெரிய அனுதாபத்தை உருவாக்கு இந்த இளைஞர்கள். பெரியவர் தன்னுடைய உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு, நம்மெல்லாம் என்னடா அப்படிங்கிறதுல அவங்க வந்துட்டாங்க. இப்பொழுது இந்த ஈரான் ப்ராக்சி இருக்காங்கல்ல, ஈரான் ஆதரவு குழுக்களோட இவங்க சேர்த்துக்கிட்டு இவங்க எர்பில் நகரை மோசமாக தாக்குகிறார்கள். ஒரு நாளைக்கு 20 to 50 ட்ரோன் அடிகள் இந்த எர்பில் நகர் மேல அடிக்கிறாங்க. அமெரிக்கர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பாக்தாத்திலே இருந்த உலகின் மிகப்பெரிய அமெரிக்க அந்த தூதரகம், எம்பசி, அந்த அமெரிக்கன் எம்பசியை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதுல இருக்கிறது கான்சுலேட், துணை தூதர், இதுல எர்பில்ல அதையும் அடிக்கிறாங்க. எர்பில்ல எதையுமே பண்ண முடியல. எந்த விமானமும் மேலே ஏறினால் அடிக்கிறார்கள், ராணுவ தளங்களை உடைக்கிறார்கள். தொடர்ந்து அடி. அதற்கு ஆதரவாக ஈராக்கிய சோல்ஜர்கள். இப்பொழுதுதான் அமெரிக்காவிற்கு, நேட்டோ படைகளுக்கு பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. இந்த எர்பில் நகரில் இருந்தோ இங்கிருந்தோ தரை வழியாக தங்களுடைய படையை நகர்த்தினால் மிகப்பெரிய சேதம் ஏற்படும். முதலில் ஈராக் கூட்டு படைகளை முறியடித்து அதன் பிறகு ஈரான் மண்ணுக்குள்ள நுழையும். இது பாதுகாப்பானதா, இது சரியானதா என்று தலையை போட்டு குழப்பிக் கொண்டார்கள். இதனால் தான் இந்த 15 நாள் வரைக்கும் இவர் ஈராக் அதிபர் என்ன பண்றாரு, பொறுக்கிறாரு. 15வது நாள்ல அமெரிக்கா தோற்க ஆரம்பிக்குது. அமெரிக்காவால தாக்கு பிடிக்க முடியல, இஸ்ரேலால தாக்கு பிடிக்க முடியல. அமெரிக்காவால ஒண்ணுமே செய்ய முடியல. அமெரிக்க ஆயுதங்களால ஈரான் கை ஓங்குவதை யாராலும் தடுக்க முடியவில்லை என்றவுடன் இப்பொழுதுதான் ஈராக் அதிபர் வெளியே வந்து அமெரிக்காவுக்கு சம்மன் அனுப்புறார். ஏன்னா அமெரிக்க துருப்புகள், அமெரிக்க ஃபைட்டர் ஜெட்டுகள் இவங்க மேல, ஈராக்கிய மக்கள் மேல், அதாவது ஈரான் மக்களை அடிப்பதாக சொல்லிக்கொண்டு அடிச்சதுல நிறைய ஈராக்கியர்களுக்கு இறந்துடுறாங்க. ஈரான் ஆதரவு குழுக்களோடு சேர்ந்துதான் அவங்க நிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அவன் கண்மூடித்தனமா அடிக்கிறான். ஈராக்ல எர்பில் நகரத்துக்கு அடுத்து பாக்தாத் மேலையும் அவங்க அந்த போராட்டக்காரர்கள் மேலையும் அடிக்கிறான் அமெரிக்கன் ஆர்மி தன்னுடைய ஃபைட்டர் ஜெட்டை வச்சு. இதுல நிறைய ஈராக்கியர்கள் இறந்துடுறாங்க. உடனடியாக அவர் சம்மன் அனுப்புறாரு. சம்மன் அனுப்பிட்டு அமெரிக்க படைகளுக்கு எதிராக போராடுவதற்கு வாய்மொழி உத்தரவை கொடுத்து விடுகிறார். ரிட்டனா கிடையாது, வாய்மொழி உத்தரவை சேர்ந்து ஈரான் சகோதரர்களோடு சேர்ந்து அடிங்க அப்படின்னு உடனே இப்பொழுது 2 தரப்பும் சேர்ந்து எர்பில் நகரை நோக்கி மழையென ட்ரோன்களை அனுப்புறாங்க. ஷெல்லடி தாக்குதல்கள், இன்னும் பல்வேறு தாக்குதல்களை பண்றாங்க. அதனால் அமெரிக்காவிற்கு இப்பொழுது தரைவழி மார்க்கம் என்றால் அந்த எர்பில் இருந்து புறப்பட்டு வரலாம். அங்கேதான் பல்லாயிரக்கணக்கான துருப்புகள் இருக்கிறாங்க, அமெரிக்க சோல்ஜர்கள். அவர்கள் மலையென நம்பிக்கொண்டிருந்தது இந்த ஈராக் பயிற்சி கொடுத்து உருவாக்கிய ஈராக் சோல்ஜர்களை அவங்க இப்ப எதிராக திரும்பிட்டாங்க. இந்த சிக்கல் போக இப்பொழுது ஜப்பான்ல இருந்து புறப்பட்டு வந்ததாக சொல்லப்பட்ட இந்த அமெரிக்க கடற்படை மரைன்கள் எப்படி தரையிறங்குவார்கள்?
முதலில் நீ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து வரணும். அங்கே ஈரான் அடுக்கி வைத்திருக்கின்ற கடலுக்கடியில் வைத்திருக்கின்ற சுரங்கங்களில் இருந்து வெளிப்பட்டு வருகின்ற மிட் ஜெட் சப்மரின், அதாவது மிக சிறிய ரக சப்மரின், 7 பேர் தான் அந்த சப்மரினுக்குள்ள இருப்பாங்க. சாதாரண சப்மரினை விட இந்த சப்மரின் மிக வேகத்தில் போகும். அதை தாக்குறது கஷ்டம். கண்மூடி கண் திறப்பதற்குள்ள எங்கேயோ போய்விடும். அதன் பிறகு டார்பிடோக்களை ஏவக்கூடிய ஸ்பீட் போட்களை வச்சிருக்காங்க. இன்னும் அதிகமான அபாயகரமான ஸ்பீட் போட்டுகள், கடல் கன்னி வெடிகளை பல்லாயிரக்கணக்கில் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இவர்கள் வந்து தரையிறங்கிறது என்றால் முடியுமா? யாருக்காக? அன்றைக்கு நார்மண்டி தரையிறக்கம் வெற்றிகரமாக முடிந்தது. ஏனென்றால் ஹிட்லரிடம் இருந்து பிரான்ஸை என்டையர் ஐரோப்பாவையும் மீட்கணும். என்டையர் ஐரோப்பாவும் ஹிட்லருக்கு அடிமை ஆயிருச்சு. தலைவர்கள் சுதந்திரத்துக்கு மனித குலத்திற்கான சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கு வாருங்கள், போராட வாருங்கள் சொல்லி இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க. பல்லாயிரக்கணக்கான வாலண்டியர்கள் வந்தாங்க, அமெரிக்க இளைஞர்கள் வந்தாங்க, கனடிய இளைஞர்கள் வந்தாங்க. உயிரை வெறுத்து உயிர் தியாகம் செய்வதற்கு வந்தார்கள். ஏன்னா மனித குலத்திற்கான சுதந்திரம், இன்னொரு மனிதனுக்கான சுதந்திரத்திற்காக நான் போராடுகிறேன் என்ற வரலாற்றில் தங்களை பதிவு செய்வதற்காக அவர்கள் வந்தார்கள். அந்த வரலாற்று பெருமையை ஏற்றுக்கொள்வதற்காக, தாங்களும் அந்த வரலாற்றில் நிலைக்க வேண்டும், தங்களுடைய பெயரும் பொறிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்தார்கள். இன்றைக்கு அப்படிய நிலைமை. அது நார்மண்டி தரையிறக்கம். டிடே ஜூன் 6 1944 ஜூன் 6ஆம் தேதி நார்மண்டி தரையிறக்கம். வெற்றிகரமாக அந்த பீச்சுகள்ல எல்லாம் இறங்கினாங்க. ஆனால் இந்த தரையிறக்கம் அப்படி இல்லை. ஈரானுடைய சுதந்திரத்திற்காக அவன் நிற்கிறான். இவங்க இப்ப ஆக்குபைட் ஆர்மி, ஈரானை கைப்பற்றுவதற்காக போற ஆர்மி ஒழிய ஈரானிய மக்களுக்கு சுதந்திரம், எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போடாட்ட. ஆகவே ஈரான் தன்னுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய மக்களோடு அங்கே நிற்கிறது. தலைவர்கள் நிற்கிறார்கள். கடைசி ஈரானியன் இருக்கிறவரை நாங்கள் அடிப்போம் சொல்லி அங்கே நிற்கிறார். ஆக சுதந்திரம் என்பது யாருக்கு என்பது மாறி போய்விட்டது. ஆகவேதான் நம்மை பொறுத்தவரையில் இப்ப ட்ரம்ப் தரையிறக்கம் எந்த யூடியூப்பை பார்த்தாலும் 10,000 சோல்ஜர்கள் புறப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி தரையிறக்கம்ங்கிறாங்க. எங்க தரையிறங்குவாங்க? அந்த முக்கியமான ஹார்முஸ் நீரிணையை எப்படி கடந்து வருவார்கள்? அங்கேதானே அமெரிக்காவிற்கான அத்தனை சுருக்கு கயிறையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். ஈரான் எப்ப நீ வருவ உள்ள அப்படின்னு சொல்லி அதை கடந்து வர வேண்டும். இல்லை என்றால் இங்கிருந்து சவுதியிலிருந்து பஹ்ரைனிலிருந்து இங்கிருந்து புறப்பட்டு அங்கே போகும். அதுவும் அவங்க கடற்கரையிலிருந்து அடிப்பாங்க, அவங்களுடைய ஸ்பீட் போட்ல இருந்து வருவாங்க. பழைய காலம் மாறி அல்ல. பழைய காலம் யுத்த முறையில் ஒரு பெரிய ஆர்மி புறப்பட்டு வருதுன்னா அதை குதிரையிலிருந்து சொல்லுவாங்க. வேவுகாரர்கள், ஒற்றர்கள் குதிரையிலிருந்து போய் பார்த்துட்டு அந்த குதிரையிலே திரும்பி சொல்லுவாங்க, ஆள் அனுப்புவாங்க. தேவாலயங்களில் அபாயத்திற்குரிய மணியை அடிப்பார்கள். இப்படித்தான் மனிதர்கள் தெரிந்து கொண்டார்கள். இரண்டாவது, ஒரு பக்கம் முன்னேறது மாதிரி காட்டிட்டு பைபாஸ்ல இன்னொரு பக்கம் முன்னேறி சுற்றி வளைப்பார்கள். இதெல்லாம் பழைய கால டாக்டிக்ஸ், பழைய கால போர் முறை. இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு போர் முறை எப்படி மாறி இருக்கிறது என்றால், அமெரிக்காவுடைய சிறிய நகர்வையும் ரஷ்ய செயற்கைக்கோளும் சீன செயற்கைக்கோளும் உடனடியாக ஈரானுக்கு சொல்கிறது. இந்த இடத்துல இருந்து இவ்வளவு படை நகருது, இந்த படைகள் நகர்கின்றன, உளவு தகவல்களை பக்காவா கையில வச்சிருப்பாங்க. இவ்வளவு ஆர்டிலரிஸோட, இவ்வளவு கவச வாகனங்களோட இந்த படை இத்தனாவது டிவிஷன் இங்கிருந்து இப்படி வர்றாங்க, இவங்க இந்த ரூட்ல இன்றைக்கு வந்துருவாங்க. அப்ப இவன் தயாரா ட்ரோன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தயாரா இருப்பான் அடிக்கிறது. இந்த ட்ரோன் அடி தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் இதையெல்லாம் கடந்துதான் வர வேண்டும். அதுபோக சவுதியிலிருந்து எங்கிருந்தும் விமானத்தை எடுத்துக்கொண்டு நீங்க ஏறவே வேணாம், தரை வழியாவே பின்வாங்கிறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, தரை மார்க்கமாக வர வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டது அமெரிக்க அரசு, நேட்டோ அரசுகள். அதுலேயும் சிரமம். நேற்று சவுதியில் இருக்கின்ற விமான தளத்தில் இருந்த மிகப்பெரிய கார்கோ விமானம், அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ராணுவ கார்கோ விமானத்தை ரெண்டா உடைச்சு பிளந்திருக்காங்க. ஈரான் அடிச்சாடி. ஆக எதுவுமே பாதுகாப்பு இல்லை. அமெரிக்க சோல்ஜர்களுக்கு, நேட்டோ சோல்ஜர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. நேட்டோ நாடுகள் பின்வாங்கி விட்டார்கள். அவர்கள் பின்வாங்கி வீட்டுக்கு போறதுல தான் இருக்காங்க. போராடுவதற்கு வரவில்லை. தரையிறக்கம் என்றால் அது அமெரிக்கா
தனியாக விடப்பட்டு விட்டது, தனித்து விடப்பட்டு விட்டது. அமெரிக்கா மட்டும்தான் தரையிறங்கும். மனோதைரியத்தை இழந்த அமெரிக்க படை ஒரு பக்கம் உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதாவது முழுதாக மனோதைரியத்தை இழந்து விட்டது. யுத்தத்தில் ஈடுபாடு இல்லை, நம்பிக்கை இல்லை, எந்த வரலாற்றில் தங்களுடைய பெயரை பொறிக்கப் போகிறோம் என்று தடுமாற்றம். ஆகவே ஒரு நம்பிக்கை இல்லாத அவநம்பிக்கை கொண்ட ஒரு படையாக அமெரிக்கா இருக்கிறது. ஈரானிய சுதந்திரத்திற்காக தங்களுடைய உயிர் தியாகத்தை செய்வதற்காக ஈரானுடைய தியாகம், ஈரானுடைய சுதந்திரம், ஈரானுடைய இறையாண்மை மட்டுமல்ல, இந்த உலகில் வாழ்கின்ற அத்தனை ஏழை எளியவர்களுக்கு சார்பாக ஈரான் மக்கள் நிற்கிறார்கள். உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து அவர்களுக்கு ஆதரவு பெருகுது. சாதாரண ஏழை எளிய மக்கள், சாதாரண நாடுகளுடைய மக்கள் நம்மளை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் ஈரானுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஆகவே ஈரானிய மக்கள் அவர்கள் போராடுவது அவர்களுடைய சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல, ஈரான் நாட்டினுடைய இறையாண்மைக்காக மட்டுமல்ல, இனிமே எங்கேயுமே நீ போய் எளிய நாடுகள் மேல உன்னுடைய வன்மத்தை காட்டி உன்னுடைய இராணுவத்தை அனுப்பி நீ அங்கே உன்னுடைய சர்வாதிகாரத்தை திணிக்கக்கூடாது, உன்னுடைய பொம்மை அரசை வைக்கக்கூடாது. இந்த வெனிசுலா தான் முதலும் கடைசி. இனி ஒரு தடவை நீ அங்கே எந்த நாட்டுக்குள்ளேயும் ஈஸியா போய் நுழைஞ்சு அங்கே உன் வேலையை காட்டக்கூடாது. அங்கே நுழைந்து காட்டினால் ஈரான் மாதிரி அவனு நிற்பான், அவனுக்கு ஈரான் உதவி செய்யும் என்பதுதான் ஈரானுடைய செய்தி, தருகின்ற செய்தி. ஆகவே தரையிறக்கம் என்பது நம்மை பொறுத்தவரையில் அமெரிக்காவிற்கு ஒரு சிக்கலான விஷயமாக இருக்கிறது. அவர்கள் மீண்டும் மீண்டும் காகிதங்களில் பிளான்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் எர்பிலில் இருக்கின்ற அந்த அமெரிக்க பென்டகன் என்பது, பென்டகனுடைய இன்னொரு அமைப்பு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறது, கடுமையான சேதத்திற்கு உள்ளாகி வருகிறது. என்ன நடக்கிறது என்ற விஷயங்களை சேகரித்துக் கொண்டு இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.